வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மீண்டும் பாக்கியாவுடன் இணையும் எண்ணத்தில் கோபி ராதிகா கொடுத்த வார்னிங் என்ன விஷயன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து ஈஸ்வரியும் ராதிகாவும் வந்து வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து இனியா வராங்க. அப்போது தான் வந்து என்ன சத்தம்ன்ற மாதிரி கேட்க, நானும் அத்தையும் சும்மா பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க ராதிகா. மேலும் வந்து ஈஸ்வரி ஒரு ரெஸ்ட் எடுக்குமாறு அனுப்பியும் வைக்கிறாங்க. அதன் பின் தான் வந்து கோபி நண்பர் வீட்டுக்கு வராரு. இதனால் வந்து பாக்கியா அவர் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போங்க மாதிரி சொல்கிறாங்க. மேலும் வந்து கோபியின் உடல்நலத்தை வந்து விசாரிக்க, நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறதா சொல்கிறாரு. ஈஸ்வரி வந்து கோபி எங்கே இருந்தால் என்ன சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ராதிகாவுக்கு வந்து ஒரு குத்துக்கதை வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து கோபி தனது நண்பர்கிட்ட வந்து, நான் இப்போது தான் பாக்கியாவோட உண்மையான முகத்தை பார்க்குறேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதாவும் பாக்கியாவும் திறமையை பார்த்து வியக்கிறதாவும் அவர்கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக ஒரு கதை சொல்கிறாரு. மேலும் ராதிகாவும் பாக்கியாவும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாவும் சொல்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து எழில் வீட்டுக்கு வராரு. அவங்க வந்து எங்கே இருக்க மாதிரி அங்கே இருக்க மாதிரி கோபி வந்து சொல்கிறாரு. ஆனால் எழில் வந்து படம் எடுத்து முடித்த பிறகு தான் நான் இங்கே வரதா யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பின்பு கோபி வந்து எப்படி சமாளித்து கொண்டிருக்கிறீங்கன்ற மாதிரி பாக்கியா கிட்ட வந்து எழில் கேட்க, எல்லாருமே வந்து இருந்ததால் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்களோட சந்தோஷத்தை வந்து கெடுக்க விரும்பலைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இறுதியில் வந்து ராதிகா ரூமில் வந்து கோபமாக இருக்கேன். அங்கே வந்து கோபி வந்து, உங்களுடைய நண்பர்கிட்ட வந்து என்ன சொன்னீங்க? பாக்கியா ராதிகாவோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்ற மாதிரி மீண்டும் பாக்கியாவோட இணையும் எண்ணம் இருந்தால் நான் கிளம்பி போயிடுறேன்ற மாதிரி ஒரு கோபி எச்சரிக்கிறாங்க. கண்டிப்பாக இது அவருக்கு அந்த மாதிரி தாட் இருக்கான்றது தெரியல. இவங்க இருக்கா மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ.